நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்ட விட பக்கத்துல இருக்கிற ஆந்திரா ஸ்டேட்லலாம் வந்து உங்களுக்கு கல் விக்கிறது அப்படிங்கிறது, பதனி விக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சர்வசாதாரண ஒரு குடிசை தொழில் ரேஞ்சுக்கு அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஆட்கள் ஆந்திரா பார்டர் கூட கிராஸ் பண்ணியிருக்க மாட்டான். சரிங்களா? அதனால இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒண்ணு இது குலத்தொழில், குலத்தொழில் அப்படின்னா, இப்ப சீமான் போய் கல்ல இறக்குனா, அது குலத்தொழில என்கரேஜ் பண்றான் அப்படின்னு நீங்க சீமான் மேல ஒரு விமர்சனத்த வைக்கிறீங்களே, இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த திமுக வீணா போன கவர்மெண்ட்டு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி ஃபண்ட வந்து தாட்கோக்கு குடுக்குறாங்க இல்லையா? தாட்கோக்கு குடுத்துட்டு, அதுலேருந்து மிஷினரி வாங்கி, அந்த சாக்கடை அழிக்கின்ற மிஷின வாங்கி, நீங்க ஒரு திருப்பி ஒரு எஸ்சிக்கே தான் குடுக்குறீங்க. கேட்டா, நாங்க என்னது தொழிலதிபர்கள் ஆன்ட்ரபிரனர் உருவாக்குறோன்றீங்க. அப்ப இது வந்து நீங்க குலத்தொழில் ஆதரிக்கிற மாதிரி இல்லையா? சீமான் ஒரு கட்சி தலைவராக அரசியலுக்காக அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு சார். நீ ஒரு அரசாங்கமாவே இல்ல அவரு இப்ப உட்காந்துட்டு பண்ற அரசியல நீங்க எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட முறையில் இது வந்து சார் அரசியலுக்காக இன்னைக்கு எலக்ஷன் வருது சார். இந்த மாதிரி டிராமாஸ் நெறைய நடக்கத்தான் செய்யும்.